டிவியில் செல்லு பார்த்தேன். இப்போ அம்மா சொல்கிற கதையை கேளுங்க. ஒரு நேரம் ஒன்றா படித்தவங்க இந்த அக்கா அக்கா ஒருத்தைய வந்து வளையல் விற்றுக்கிட்டு வந்தேன் நான். அப்போ வளையல் விற்றுக்கிட்டு வர்றப்ப சரிக்கா வளையல் விற்றுக்கிட்டு வந்திருக்கேன். அப்போ வந்து வளையல் ஒரு அம்மா வந்து எவ்வளோப்பா அந்த வளையல் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். கேட்குறப்போ ஒரு டிசைன் வளையல் இப்போ இருக்க விலையே 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா உடஞ்சி வர வளையலுக்கு வந்து 50 ரூபா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குது. அது சரின்ட்டு 50 ரூபா வளையல்னு சொல்கிறப்ப இந்த வார்த்தையை கேட்டிருக்காரு, அந்த அம்மா கேட்டிருக்கு. அது சரி அம்மா வந்து அர்த்தம் சொல்லுவாங்கள்ல, ஏன் அந்த வார்த்தையை கேட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ அம்மா என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம மனுஷன் இருக்கோம், நம்ம பூமியில் பிறந்துட்டோம், கடைசி வரை இங்கே இருப்போம்னு நம்மளுக்கு தெரியுமா? இங்கே இருக்க மாட்டோம்னு தெரியும், நமக்கு தெரியாமல் எல்லாம் தெரியும். என்ன தெரியாது, என்ன தெரியாது, இங்கே இருப்போம் இருக்கணும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம இன்றைக்கி பிறக்கிறப்பயே நம்மளுக்கு இறப்புன்னு ஒன்று இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்ன பிள்ளையோட தெரியும். அப்போ எல்லாருமே இறப்புன்றது ஒன்று தெரியும். தெரிகிறப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், சரி என்னைக்காக இருந்தாலும் இறந்துட்டே போவோம். நம்ம ஏன் இப்போ இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இப்போயே இறந்துருவோன்னு யாராச்சும் யோசிக்கிறோமா? எப்படியும் முண்டி முடிச்சு நம்ம எப்படியும் இருக்கிற வரையாச்சும் வாழுவோன்னு வாழ்கிறோம்ல. அப்போ அந்த வளையல் வந்து கண்ணாடி கீழே போட்டால் உடஞ்சிதே போவோம். நம்மளுக்கு அந்த மூச்சு காற்று இல்லைன்னா நம்மளும் உடஞ்சிதே போயிடுவோம். ஏன் அதை நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம்? வளையல் மட்டும் கீழே வந்தால் உடையணும்னு தெரியுற மாதிரி நம்மளும் ஒரு நாளைக்கு இறந்து போயிடுவோம்னு தெரியுதுல்ல. ஆனால் தெரிஞ்சாலும் நம்ம வந்து அதை ஏற்றுக்கிறோமா? யாராச்சும் சொல்கிறாமா? என்னைக்கோ ரொம்ப அந்த மன வலி கஷ்டத்தில் வேணால் நம்ம அந்த இறப்பை பற்றி பேசுவோம், மற்றபடி நம்ம அதை பற்றி பேச மாட்டோம். அப்போ அந்த கஷ்டத்துலவே நம்ம அந்த வார்த்தையை சொல்லுவோம். அப்போ எல்லாமே நமக்கு தெரியும். வளையல் கீழே போட்டால் எப்படி உடையும்னு தெரியுமா? அதே மாதிரி நம்ம என்னைக்கா இருந்தாலும் இறந்து போயிடும்னு தெரிஞ்சு நம்ம வந்து சில தவறுகளை செய்கிறோம். எவ்வளோ நாள் இந்த பூமியை நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரிகிறப்ப நம்ம என்ன பண்ணணும், சரி எல்லாருக்கூடையும் ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஒருத்தருக்கு உதவியாக வாழணும் அப்படின்னு நம்ம எதையுமே நினைக்க மாட்டேங்கிறோம். முந்திக்கிட்டு போகணும், எதையாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் முந்திக்கிட்டு போகணும். அவங்க வீடு கட்டிட்டாங்க, நம்மளும் வீடு கட்டணும், அவங்க கார் வாங்கிட்டாங்க, நம்மளும் கார் வாங்கணும், இப்படி யோசிக்கிறோம். இறக்க குணன்றதே நம்மளுக்கு சில பேருக்கு, ஒரு சிலர் இறக்க குணத்தில் இருக்கா இல்லைன்னா இல்லை, எல்லாருக்குமே இறக்க குணன்றது இருக்கணும். ஏதோ கொண்டுட்டு போகிறேன் ஒருத்தர் சொல்லுவாங்க, இப்படி சம்பாதிக்கிறேன், ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன், போகிறப்ப என்னத்தை கொண்டு போகிறேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்ணாடி வளையல் இப்படி கீழே போட்டால் உடஞ்சி ஒன்றுக்குமே ஆகாது. திருப்பி என்னதே நீங்கள் ஒட்ட வச்சாலும் ஒட்ட வைக்கவே முடியாது. ஒட்டிடுமா கண்ணாடி வளையல்? உடையாது, ஒட்டாது. அதே மாதிரி நம்ம உயிர் போனாலும் நம்ம திருப்பி கொண்டே வர முடியாது. என்ன முயற்சி பண்ணாலும் தலையில் தான் நின்றால் கூட அந்த உயிரை திருப்பி கொண்டு வர முடியாது. இப்போ எல்லாருமே அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே இறக்க சிந்தனையோட, அதுக்காக நமக்கு மிஞ்சினதே, நம்மளுக்கு ஒரு 100 ரூபா இருக்கா, ஒரு 10 ரூபா அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம், ஏதோ நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம். வாழ்க்கை வந்து நம்மளுடைய வாழ்க்கை எதுவரையும் போகுதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அதை தெரிஞ்சு நம்ம வந்து நடந்துக்கணும். எல்லாமே சேர்த்து ஒருத்தவளையே வச்சுக்கிட்டு, ஒருத்தவளையே 10 வீடு வச்சுக்கிட்டு, ஏக்கர் கணக்கில் சொத்தை வச்சுக்கிட்டா, அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதோ செய்யணும்னு யாருமே யோசிக்கிறதே இல்லை. யோசிப்பேன், இனிமேலாச்சும் யோசிப்பேன், நம்ம யோசிப்போம், நம்ம பிள்ளைக்கு நல்லதிட்ட சொல்லி கொடுத்து வளர்த்து வருவோம். என்னடின்னா நம்ம சொல்லிக் கொடுப்போம். தனக்கு மிஞ்சுறப்ப அதை தானமாக கொடுங்க. தனக்கு மிஞ்சிட்டே தானம் கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிறத பூரா அடுத்தவங்களுக்கு கொடுங்கன்னு யாரும் சொல்லலை. தனக்கு மிஞ்சுறப்ப ஒரு 4 வீடு இருக்கா, அப்போ அது ஒரு வாடகைக்கு விடுறோமா, அது உடனே 10,000 வாடகை 5,000 வாடகைன்னு சொல்லாமல் நம்மகிட்ட இருக்குது போதுமான நம்மளுக்கு குடியிருக்க இருக்குது. நம்ம மாதிரி அவங்க மனசில் பிறந்தால் அவங்களுக்கு ஒரு 5,000 இடத்துல ஒரு 2,000 இல்லாதவங்க தானே அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும். சரியா? எல்லோரும் செய்வோமா? சரி, இதே அம்மா சொன்ன கதை. சரியா?